Introducing Meta Ray-Ban Display, the world's most advanced AI glasses. With a full color display built into the lens of the glasses, it's there when you need it and gone when you don't. Send and receive messages, translate or caption live conversations, collaborate with Meta AI, and more. Be one of the first to try Meta Ray-Ban Display. Visit meta.com/Meta Ray-Ban Display to book a demo and find your pair. பிரியா அவங்க அவங்க வீட்டுல அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்க பேய் வந்துச்சு. அப்புறம் கேம்பஸ்க்கு போயிருக்காங்க, அங்கேயும் பேய். அப்புறம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பேய்க்கு. அதுக்கப்புறம் வேலைக்கு போனதும் என்ன நடந்துச்சு பிரியா? ஓகே, இப்ப நம்ம வேலை லைஃப் போயாச்சு. வேலை லைஃப் போயிட்டோன்னே அது ஒரு ஹவுஸ் ரெண்ட். ஆனா நாங்க ரூம் ரெண்டல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அங்க ஒரு ஆன்ட்டியும் அவங்களோட பேர பையனும் இருப்பாங்க. ஸோ அவங்க டவுன் ஸ்டேர்ஸ்ல தான் இருப்பாங்க. மேல ஒரு ரூம்ல தான் எனக்கு ரூம் ரெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபியூ வீக்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த வீக்ல அதே மாதிரி தான் எனக்கு தூக்கம் தான் எனக்கு மினிமம் பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அந்த பேட் ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் நைட் நான் தூங்கி எழுந்துட்டு வரேன். ஸோ அப்ப நான் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம். எப்போதுமே நைட் டைம்னா நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ நான் அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஆண்டி கேக்குறாங்க, அம்மா உனக்கு நல்ல தூக்கம் வருதாமா அப்படின்னு. அப்புறம் நான் ஆண்டி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நைட்டு கொஞ்சம் இதா இருக்கு, நார்மலா தூங்குறதுனா பட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு அப்படி சொல்லிட்டேன். அப்படி சொன்னோன்னே அப்புறம் அந்த ஆண்டி சொன்னாங்க, ஓ மிந்தி அங்கிள், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அந்த கடைசி ரூம்ல தூங்குறப்ப கொஞ்சம் கச்சாவா இருக்குமா, சம்டைம்ஸ் அமுக்குற மாதிரி இருக்கும், ஆனா அப்புறம்லாம் ஒண்ணுமே இல்லவா அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமாவா ஆண்டி, ஏன் ஆண்டி அந்த மாதிரி அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, இல்லம்மா சம்டைம்ஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி அமுக்குற மாதிரி இருக்கும்ல, அதான் நான் சும்மா உங்கள்ட்ட கேட்டேன் உங்களால தூங்க முடியுது அப்படின்னு. இப்ப இவங்க கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே இங்க சம்திங் ராங் அந்த மாதிரிங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு போறப்ப லைக் மண்டே டு ஃப்ரைடே அங்க இருப்போம். வீக்கெண்ட்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அந்த வீட்டுக்கு வர டைம் எங்க பாட்டி ஒருத்தவங்க சொந்தக்கார பாட்டி கோயில் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு லைக் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்ன அந்த மாதிரி. அப்ப நான் அந்த பாட்டி கிட்ட போயிட்டு வீக்கெண்ட்ல சொன்னேன், பாட்டி இந்த மாதிரி நான் தங்கி இருக்கிற இடத்துல என்னால தூங்க முடியல, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, யானத்துல கச்சாவா இருக்கு பாட்டி அந்த மாதிரின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவங்க மினிமம் கரெக்டா சொல்றாங்க, அம்மா அங்க இவங்க எங்கேயோ போயிருக்காங்க, அந்த ஃபினரல் போயிருக்காங்க, அப்புறம் அவங்க கூட ஈக்குவட் பண்ணிட்டு வந்திருக்கு, அது ஒரு கேர்ளோட சோல், அது நீங்க நல்லா இருக்கிறது பார்த்து அதுக்கு கொஞ்சம் அது வாழாம இது பண்ணிருச்சு. லைக் அந்த கேர்ளும் லைக் யங் ஏஜ்ல தான் சூசைட் பண்ணிருச்சு. சோ அது கொஞ்சம் ஜேலஸா இருக்கு அந்த மாதிரின்னு. அப்புறம் அதுக்கிட்டே நான் சொன்னேன், மா இங்க நானே செத்து பொழைச்சிட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு தூக்கம் பத்தாம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ என்ன பார்த்து ஜேலஸ் பண்றீங்க அப்படின்னு. ஆனா என் பாட்டி சொன்னாங்க, அது லைக் வீக்கான சோல் தான், அதனால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது, நீ பயப்படாத அப்படின்னு. கேம்பஸ்லயே நிறைய அந்த மாதிரி எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாச்சுல. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்களா, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாட்டி அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது, அப்ப எங்க போனாலும் இந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களா. அப்படி சொல்லிட்டு நான் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல, நீ இருந்துக்கோ, நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், அந்த மாதிரி லெவலுக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் அடுத்த அந்த வாரமே நான் புங்குஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வீடும் வேணாம் ஒண்ணும் வேணாம், அதோட ஒரே ஓடி போயிட்டீங்களா? நானும் கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரிதான் நினைச்சேன். ஏன்னா என் பாட்டி என்ன சொன்னாங்க, அந்த சோல் சக்தியே இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. கதவு திறக்குது, மனுஷனை பயமுத்துது, அப்புறம் என்னது அப்படி சொல்லிட்டு நான் புங்குஸ் பண்ணிட்டு பாலி பண்ணிட்டேன். அதான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது, நம்மளால முடியாது சொல்லிட்டு வந்துட்டோன்னே. அப்ப அங்க ஒரு முனீஸ்வரர் டெம்பிள் நம்ம சம்டைம்ஸ் போவோம். அப்ப நாங்க போனேன், அங்க போயிட்டு இந்த வாட்டி நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா என்னால உண்மையாவே முடியல, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, என்னோட தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு பயமா இருக்கு, அது மாதிரிலாம் வேண்டிட்டு அப்புறம் நான் உண்மையா லைக் கொஞ்சம் அழுதுட்டேன்னே சொல்லலாம், அழுது வேண்டிக்கிட்டேன். அப்புறம் அன்னையிலேருந்து உண்மையாவே நான் அவ்வளவுதான் வேண்டினேன், வேற ஒண்ணுமே நான் கேட்கல, ஜஸ்ட் இந்த மாதிரிதான் வேண்டினேன். அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ ஒன் டே நான் வீட்டுக்கு செட்டில் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் அங்க போவேன்னா அந்த மாதிரி வீட்டுல இருந்தா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இவன்ட்டு கொஞ்சம் ஃபார்னாலும் டிரைவ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒன் டே நான் வீட்டுக்கு அந்த வீக்கு லைக் ட்ரீம் நான் எழுந்திருக்கிறேன், பார்த்தா என் அம்மாவும் எழுந்திருக்கிறாங்க. அப்ப நான் அம்மாட்ட சொன்னம்மா இந்த மாதிரி கணக்கு என்னோட ட்ரீம்ல என்ன வந்துச்சுன்னா, அந்த முனீஸ்வரர் டெம்பிள் நாங்க போனோம்ல, சோ அந்த டெம்பிள்ல
இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்க ப்ரொடெக்டட், இந்த முனீஸ்வரன் உங்களை சேவ் பண்ணிட்டாரு அந்த மாதிரி அந்த கனவுல எனக்கு ட்ரீம் வருது. அப்புறம் நான் முழிச்சிட்டோன்னே அம்மாட்ட சொன்ன மாதிரி மாதிரி. அப்புறம் என் அம்மா சொல்றாங்கம்மா எனக்கும் இதே ட்ரீம் தானே, அதே முனீஸ்வரர் கோயில் அந்த மாதிரி எனக்கு சேவ் பண்ற மாதிரி, என்ன சேவ் பண்ற மாதிரி அப்படின்னு. அது கொஞ்சம் எனக்கு ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த டெம்பிளுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னா ஒரு ஸ்மால் டெம்பிள் தான், அது ஒரு முனீஸ்வரர் டெம்பிள். அப்ப என் அக்காவோட ட்ரீமையும் அதுவும் நார்மலா எடுத்துக்கிச்சு. அந்த டெம்பிள் ஒரு நாள் அது பாக்குறப்ப அது சொன்னிச்சு இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு. இப்ப எனக்கு அந்த விஷயம் வந்து மைண்ட்லயே இருந்துச்சு. அதனாலதான் வந்து நானும் அந்த டெம்பிள்ல போய் ப்ரே பண்ணிக்கிட்டேன். லைக் எங்க அக்கா ரிலேட் வந்திருக்கு, எங்க ஃபேமிலி ரிலேட்டடா தானே அந்த டெம்பிள்ல ரிலேட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் போய் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறத்துல இருந்தா எனக்கும் வந்து இந்த சென்சேஷன் எல்லாம் குறைஞ்சது ஃபீல் ஆனிச்சு. நான் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ப்ரே தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சேஃப் பண்ணுங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சென்சேஷன் குறைஞ்சது. அப்புறம் என்னோட ட்ரீம்ல அந்த மாதிரி வந்தது. என் அம்மாவுக்கும் அதே சிச்சுவேஷன் நடந்ததுல இருந்து எனக்கு வந்து லைக் அந்த டெம்பிள் மேல, லைக் அந்த முனீஸ்வரர் மேல ரொம்ப பிலீஃப் ஆயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் நாங்க போய் அங்க விசிட் பண்ணுவோம், அந்த சாமி ஜாமா வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி நாங்க இன்னும் தொடர்ந்து செய்யறோம். இவ்வளவுதான் என்னோட. அப்புறமா உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும். ஏன்னா நீங்க சாதாரண நாள் இல்லைங்க, பேய் உங்களை பார்த்து ஜெயலஸ் ஆயிருக்கு. பேய்க்கெல்லாம் நீங்க வந்து பயங்கரமா சிரமெல்லாம் கொடுத்து திருத்திருக்கீங்க, நல்ல வழிக்கு ரீஹேப் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆனா என்ன ஒண்ணு, இந்த கடைசியா உள்ள பேய்க்கு தான் நீங்க ஒரு சிரமா கொடுக்காம விட்டீங்க, இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்கும். அதான் அது ஒர்க் ப்ரெஷர். ஐயா சரி, அடுத்த வாட்டி வேற பேய் வந்துச்சுன்னா இந்த சிரமா மறந்துடாதீங்க. ஷூர்.